கேப்டன் விஜயகாந்த் முதல் முறையாக மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி எல்லோரையும் கொண்டாட வைத்த பேச வைத்த திரைப்படம் வைதேகி காத்திருந்தார். வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்தின் 36வது படம். இந்த படத்தில் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் விஜயகாந்த், ரேவதி, பரிமளா, ராதாரவி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஆர் சுந்தர்ராஜன், தயாரிப்பு தூயவன் அப்பு மூவிஸ், பாடல்கள் வாலி, கங்கை அமரன், பஞ்சு அருணாசலம், இசை இளையராஜா, ஒளிப்பதிவு ராஜராஜன், ஸ்டண்ட் ஹயாத். நரசாபுரம் கிராமத்திற்கு வருகின்ற வெள்ளைச்சாமி அவர்கள் அந்த கிராமத்து மக்கள் சொல்லும் வேலைகளை முகம் சுளிக்காமல் செய்து வருகின்றான். இரவானால் தனது பாடல்களால் அந்த கிராமத்தையே தாளாட்டுகிறான். அந்த ஊரில் வைதேகி என்ற இளம் விதவை பெண் அவள் தந்தையுடன் வசித்து வருகின்றாள். ஊர் மண்டபத்தில் வைதேகி வைதேகி என்று வெள்ளைச்சாமி எழுதி வைக்க அந்த இளம் விதவையோடு இணைத்து பேசப்படுகின்றான். வேதனை அடைந்த அவள் வெள்ளைச்சாமியிடம் கண்ணீரோடு காரணம் கேட்கின்றாள். அதுவரை யாரோடும் பேசாதிருந்த அவன் தனது கண்ணீர் கதையை கூறுகின்றான். அவனது மாமன் மகள் வைதேகி அவன் மீது உயிரையே வைத்திருந்ததையும் அவனும் அவள் மீது காதல் கொண்டிருந்ததையும் விளையாட்டாக வேறொருத்தியை மணக்கப் போவதாக கூற அதை அவள் உண்மை என்று நம்பி விஷம் குடித்து அவன் மடியிலேயே உயிரை விடுகின்றாள். அவளது நினைவுகளை சுமந்தபடி அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றான் வெள்ளைச்சாமி. இதுதான் வெள்ளைச்சாமியின் காதல் கதை. அவரின் காதல் கதையை கேட்ட விதவை வைதேகி கல்யாண தினத்தன்றே தான் விதவையான கதை, சோக கதையை சொல்லி வெள்ளைச்சாமியை கலங்க வைக்கின்றாள். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை ராமசாமியின் தங்கை செங்கமலத்தை அனாதையாய் அந்த ஊருக்கு வந்து ரேஷன் கடையில் வேலை பார்க்கும் நடராஜன் காதலிக்கிறான். காதலை எதிர்க்கும் வெள்ளிக்கிழமை ராமசாமியை பகைத்து கொண்டு தன் உயிரையே தியாகம் செய்து அவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கின்றான் வெள்ளைச்சாமி. ராமசாமி வெள்ளைச்சாமியின் இறப்பில் மனம் மாறி தங்கையின் காதலை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் விதவை வைதேகியின் வாழ்க்கையோ இன்னும் கேள்விக்குறியோடுதான் இருக்கின்றது. வெள்ளைச்சாமி தனது வைதேகியுடன் வானில் ஜோதியாய் கலந்து விடுகின்றான். இந்த படத்தில் வெள்ளைச்சாமியாக நடித்திருக்கும் விஜயகாந்த் தன்னுடைய குணச்சித்திரத்தின் வேடத்தின் மூலமாக அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தினார். தனது காதலியுடன் லூட்டி அடிக்கிற போதும் ஏற்படும் துள்ளலும், காதலி இறந்த பின் அவள் நினைவில் வாடும் சோகமும், பாடல் காட்சிகளில் அவர் காட்டும் உருக்கமான பாவனையும் நடிப்பும், காதலர்களை இணைக்க அவர் காட்டும் ஆக்ரோஷமும், அதிரடி சண்டை காட்சிகளும் இணைந்து நவரச திரைப்படமாக தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் வைதேகி காத்திருந்தால் இடம் பிடித்தது. விஜயகாந்த் நடித்த படங்களில் முதல் வெள்ளி விழா படம் வைதேகி காத்திருந்தால். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் முத்தாக, சிறப்பாக, சூப்பர் ஹிட்டாக இருந்தது. இன்று வரை அந்த பாடல்கள் கேட்டால் சூப்பர் ஹிட்டாக இருக்கின்றது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு, ராசாவை உன்னை காணாத நெஞ்சு, மேகங்கரு கையில புள்ள மேகங்கரு கையில, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, அழகு மலராட அபிநயங்கள் கூட, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. இப்படி சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அந்த படத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்த்தன. ஆர் சுந்தரராஜனின் படங்கள் என்றாலே அதில் மிக இனிமையான பாடல்கள் இருக்கும் என்பது இந்த படத்தின் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. ஒரு ஆக்ஷன், அதிரடி ஆக்ஷன் ஹீரோவான விஜயகாந்த் படத்தின் 75% மிக அமைதியாக எல்லோரும் ரசிக்கின்ற விதத்தில் மிக அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்துக்கு வெள்ளி விழா காத்திருந்து கொடுத்த திரைப்படம் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.